வீடியோல ராகி சேமியால ஹெல்த்தியான 2 இன்ஸ்டன்டான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் நீங்க செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ராகியில இனிப்பு சேமியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 ரெசிபிக்கும் சேர்த்த மாதிரி 2 ராகி பேக்கெட் சேமியா இங்கே எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை தேவையான அளவு, உங்களுக்கு வேணும்னா வெல்லம் கூட எடுத்துக்கலாம். பொடிச்சு வச்ச ஏலக்காய் 3, துருவின தேங்காய் தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ராகியை இந்த தண்ணியில சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல விட்டுட்டு இதை தண்ணியில இருந்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இதை தண்ணியில இருந்து ரொம்ப பிழிஞ்சு எடுக்காதீங்க, இல்லைன்னா சேமியா கிளறி விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம ராகியை வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 இட்லி தட்டு நான் சேர்த்திருக்கேன். இதுக்கு மேல துண்டை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச ராகியை இதுல நல்லா உதுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ராகிக்கு மேல துணியை எல்லா பக்கமும் நல்லா மூடிட்டு குக்கரை இப்போ மூடிடுங்க. இப்போ நம்ம ராகியில இருந்து ஆவி வந்ததுக்கு அப்புறமா 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. இப்போ நம்மளோட சேமியா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த சேமியாவை துணியில இருந்து எடுத்து ஒரு தட்டுல கொட்டிக்கலாம். இப்போ இதுல இருந்து கொஞ்சமா நான் இன்னொரு சேமியா ரெசிபிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வேக வச்ச சேமியால துருவன தேங்காய், கொஞ்சமா உப்பு, பொடிச்சு வச்ச ஏலக்காய், கொஞ்சமா நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய இனிப்பு ராகி சேமியா ரெடி. அடுத்து நம்ம ராகி சேமியால உப்மா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கடுகு தாளிக்க, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு. இப்போ அடுப்புல கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்ச சேமியாவை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு எடுத்தீங்கன்னா ராகி உப்மா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.